ஹாய், நான் ராம்கி டேரக்டர் பேசுகிறேன். இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். வடிவேலும் பாலாஜியும் ஒரு படத்தில் பேசிக்குவாங்கல்ல. பாலாஜி வந்து ஷர்ட் போடாமல் ஒல்லியாக இருப்பார், ரொம்ப லீனாக இருப்பார். இல்லை அண்டர் வேர் மட்டும் போட்டிருப்பாரு. விவேக்கு கேட்பார், காது வெந்து போச்சு, கண்ணு போயிடுச்சு, வாய் பேச முடியல, உடம்புல இருக்கிற பார்ட் எல்லாமே போயிடுச்சு, இதுக்கு மேலே நீ வாழ்ந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு கேட்பார்ல. அதுபோல் நிறைய பேர் வந்து அவங்க நினச்சது நடக்கலை அப்படின்ன உடனே லைஃபே போயிடுச்சு, அவ்வளோதான், இந்த பிறவி எனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற முடிவுக்கு போய்லாம் பேசுகிறாங்க. இந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் போடும்போது நிறைய பேர் அங்கே கால் பண்ணி பேசுகிறாங்கல்ல. முதல்ல எப்பயுமே நான் அவங்கள பேச விட்டுருவேன். பேசும்போது அவங்க லைஃபுக்கு அவங்களே ஃபுல் ஸ்டாப் வச்சு பேசுகிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். என்ன போயிடுச்சு உங்களுக்கு? சொத்து போயிடுச்சா? ஓகே. கார் பங்களா போயிடுச்சா? ஓகே. எல்லாம் போகட்டும். கை காலோட உயிரோட நம்ம இருக்கோம்ல, இது இருக்குல்ல, இந்த உடலை தூக்கிட்டு போயிட்டு பக்கத்து ஒரு ஊர்ல பிழைக்கலாம், பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் பிழைக்கலாம், பக்கத்து கண்ட்ரிக்கு போய் பிழைக்கலாம், எங்க வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட சினிமான்னு எடுத்துக்கிட்டு சினிமா பண்றோம், சரி பண்ண முடியல, என்ன பண்ணலாம்? சினிமா பண்ண முடியலன்னா அப்படி செத்து போயிடலாமா என்ன? சினிமா இல்லைன்னா வேற தொழிலே கிடையாது. 1000 தொழில் இருக்கு, லட்சம் தொழில் இருக்கு. சினிமா நினைச்சா நடக்கல, ஓகே, எது நடக்குது? அதை கெட்டியா பிடிங்க, அதை செய்யுங்க, அதுல சிறப்பா வாங்க. சரி, அதுவும் நடக்கல, இன்னொன்னு பிடிங்க, அதை செய்யுங்க, அதுல சிறப்பா வாங்க. எவ்வளவோ இருக்குது. எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நான் அதனால நான் அங்க இருக்கேன். ஒருவேளை எனக்கு சினிமா ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுங்க, நான் வேற ஒன்று தான் பிடிச்சிருப்பேன். அதுக்காக சினிமா வரலையே அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். இப்போ நம்ம பேர்லாம் வந்து எனக்கு இன்டீரியர் ஒர்க் போயிட்டு இருக்கு, இந்த அஸ்ட்ராலஜி ஒர்க் போயிட்டு இருக்கு, இந்த கோயில் ஒர்க் போயிட்டு இருக்கு, இன்ஸ்டியூட் போயிட்டு இருக்கு, படம் எடுக்கிற வேலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 5 விதமான வேலைகள் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எதில் நமக்கு வருமானம் வருதோ, எது நமக்கு வந்து மனசுக்கு திருப்தி கொடுக்குதோ அதை நம்ம செய்ய வேண்டியதுதான். ஒன்று பணத்துக்காக இருக்கும், ஒன்று நம்ம திருப்திக்காக இருக்கும். ஒன்று கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அது நடக்கலைன்னா லைஃப் போயிடுச்சு, முட்டாள்தனமான விஷயம். கடவுள் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, நிறைய கொடுத்துருக்காரு. உங்களை சுத்தியே இருக்கும். நீங்க எந்த ஊர்ல எங்க எப்படி இருந்தாலும் உங்களை சுத்தி அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். தயவுசெய்து புலம்பாதீங்க. இந்த உடல்ல உயிர் இருக்குது இல்ல, இதுதான் பெருசு. இதை வச்சுட்டு என்ன வேணாலும் ஜெயிக்க முடியும். தயவுசெய்து புலம்பாதீங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு. அதை வச்சுட்டு மேலே வர்றதுக்கு பாருங்க. பாய்.